உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல, உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. நீங்க செய்த நன்மைக்கு தான் எண்ணத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் உம் பாதம் தொழுது மகிழுவேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் உம் பாதம் தொழுது மகிழுவேன். வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. சொல்லுமா, வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். நான் உமது அடியேன் தான் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். நான் உமது அடியேன் தான் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. துதி உமக்கே அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்கு வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்கு வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். குசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். குசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, வீணாக்காமல் என்னை மேலாக்குவி. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, வீணாக்காமல் என்னை. நம்மோடு இருப்பதினால்
அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்தார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். எல்லாரும் எழுந்து, தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். கனிவான கத்தற்பணி செய்திடுவோம், கனிவான கத்தற்பணி செய்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். ஆசீர்வாதம்தான் என்ன மறந்தா இங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான் என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான் என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, மிக இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, மிக இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க ஆராதித்திடுவே. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு.
அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உனக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஆண்டவரே, இந்த நிலையிலும் நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம், உங்களுடைய திருநாமத்தை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அவர்கள் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவர்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தேரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளையே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய தளர்ச்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, அவர்களை யாரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஆமென். வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. தத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஆமென். நம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன், காத்திருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். நம்ம இங்கே பார்க்குறோம், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். எத்தனையோ வேளைகளை நம்மளும் சோர்ந்து போகிறோம். எலியாவே சோர்ந்து போனார். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இவரை மாதிரி ஆத்துங்க ஆண்டவரே அப்படி நீ கேட்டப்போ அவர் நிலைமையை பார்த்தியா? ஆண்டவரே, நீ அப்படி நான் கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக இறங்கினா போதும். அல்லேலூயா. சில வேளை அப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இந்த பாரு, இவளுக்கெல்லாம் என்ன நல்லா கொளுத்து போயிருக்கா பாரு, நல்லா நடக்கிறா பாரு, அப்படிலாம் சொல்லாதீங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது மாதிரி கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்டாருன்னு வைங்க, அது மாதிரி உனக்கு தரவா அப்படின்னு என்ன ஆகுறது? அதனால் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, என் பலவீனத்தில், என்னுடைய சுகவீனத்தில் எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க ஆண்டவரே. சில நேரங்களில் நமக்கு பலவீனம் வரும்பொழுது, இந்த போராட்டம் வரும்பொழுது அடுத்தவங்களை அப்போ தான் திட்ட ஆரம்பிப்பாங்க. வெள்ளனாக இருக்கிறவங்கள பார்த்தோன்னே ஒரு பொறாமை வரும். இவங்களுக்குலாம் என்ன நல்லா திங்கிறாங்க, நல்ல வேலைக்கு சாட்டுறாங்க, நல்லா கொட்டி அரைக்கிறாங்க, நான் தான் அப்படி கஷ்டப்படுறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவன் நல்லா கொளுத்து போயிருக்கிற மாதிரி தெரியும், அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு வேண்டிய பலத்தை கண்டுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் எனக்கு வேண்டிய பலன், எனக்கு வேண்டிய கிருபை அப்படிலாம் தாங்க. அல்லேலூயா. நான் அப்படி நினச்சதெல்லாம் உண்டு, நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேர் ஒருத்தவங்க இந்த நல்லா சாப்பிட்றவங்கள பார்ப்பாங்க, இந்த வயசுலேயும் இந்த போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளால் தின்ன முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நிறைய பேர் அப்படி நினைப்போம். இவருக்கெல்லாம் 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இந்த போடுறாரு, நம்மளால் கொஞ்சம் கூட சாப்பிட முடியலையே. அது அவருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. உனக்கு வேணும்னா பலன் கேளு, நல்லா புசி. அல்லேலூயா. அப்போ நம்ம கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஏசாயா 51:9 எடுத்து வாசிங்க. ஏசாயா 51:9. பாருங்க, எலும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, எலும்பினபடி எலும்பு,
பார்த்தீங்களா? எலும்பு எலும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்தோம்? உண்மையிலே நான் அதை நினச்சி பார்க்குறேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுலாம் எங்களுக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாகவே இருந்துச்சு. நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கன்னு தெரியாது. நாங்கள்லாம் இப்போ ராஜன் பாஸ்டர்கிட்ட இருந்தோம். சர்ச்சுக்கு போகிறதுனா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா. ஆனால் இப்போ நல்லா ஊழியம் செய்கிறோம். ஆனால் அந்த உற்சாகம் இன்றைக்கி பெருசாக நான் பார்க்க முடியும். ஆண்டவர் தான் சொல்கிறார், எலும்பு நீ பலன்கொள். அல்லேலூயா. பூர்வ நாட்களிலும் அல்லேலூயா ராகாபை முந்தின நாட்களிலும் நீ எழும்பினது போல எலும்பு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதில் போட்டுருக்கு பாருங்கள், ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அப்போ ஆண்டவர் சில வலு சர்ப்பங்களை மிதிக்கிறதுக்கு நமக்கு பலன் தருகிற தேவன். அல்லேலூயா. சில தேள்களை மிதிக்கவும் சர்ப்பங்களை எடுக்கவுமான அதிகாரங்களை தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு அப்படின்னு ஆவியானவர் என்ன செய்தார்? புறாவை போல இறங்கி வந்தார். அதான் பலன். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் பலப்படுத்துகிற தேவன். ஆமாம், சும்மா இல்லை. அப்போ தான் அது போடப்பட்டிருக்கு, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் மலை. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கரையில் குமாரன் இருக்கிறார், மேலிருந்து பிதாவினுடைய சத்தம், பரிசுத்த ஆவியானவர் புலாவை போல இறங்கி வருகிறார். அப்போ அந்த இயேசுநாதருக்கே அந்த பலன் என்ன செய்யப்பட்டது? தேவைப்பட்டது. இயேசுநாதருக்கே அந்த பலன் தேவைப்பட்டதுன்னா, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், விசுவாசத்தில் நம்ம ஓடும் பொழுது ஆண்டவருடைய பலன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எப்போவுமே ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க, ஆண்டவரே நம்முடைய பலத்தால் என்ன நிரப்புங்க. வேலை செய்கிறதுக்கும் பலன் வேணும். அல்லேலூயா. வேலை செய்கிறதுக்கும் பலன் வேணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செஞ்சோன்னே டயர்ட் ஆயிடுது, உடம்புக்கு முடியல. ஐரின்னு சொல்லுது, ஐயோ டயர்ட் ஆயிடுது, சாப்பாடு சமைக்க முடியல, அங்கே உணவு செய்ய முடியல. அப்போ என்னென்னா நம்முடைய சரீரம் பலவீனம். அதான் போடப்பட்டிருக்குது, என் ஜனங்கள் அவர்கள் பலவீனத்தால் சோர்ந்து போவார்கள் என்று நான் பார்க்கும் பொழுது அவருடைய பலவீனங்களில் நான் உதவி செய்வேன், நான் பரிதாபப்பட்டு அவர்களுக்கு நான் பலத்தால் இடை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை பாருங்கள் அருமையானவர்களே, முதலாவது அவருடைய ஜனத்துக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்க்குறோம், பலனை ஆண்டவரிடத்தில் நீங்கள் நானும் கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய பலன் ஆண்டவரை நீங்கள் தாங்க. அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு பலன். நம்முடைய முற்பிதாக்கள் பாருங்கள், நிறைய பேர் இந்த பாவத்தில் தான் விழுந்து போனாங்க. உண்டாக்கப்பட்ட ஆதாமே என்ன செய்தான்? வஞ்சிக்கப்பட்டான் என்று பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கப்பா, என் குடும்பத்தை பிள்ளைகளை நீதியாக நடத்துவதற்கு எனக்கு பலன் தாங்க. இன்றைக்கி நிறைய காரியங்களில் பார்க்குறோம், துன்மார்க்கர்கள் பெரிய இருக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் சண்டை. ஒரு 100 ரூபாக்காக தாய் தப்புன்னு அடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க. அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு சொத்துக்காக வயதான தகப்பனை போட்டு ஒருத்தன் அந்த அடிக்கிறான், கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ உலகத்தில் இப்படிப்பட்ட அநீதியான காரியங்கள்லாம் நடக்குது. இதில் நம்ம ஆண்டவரே சுத்தமாக நான் நீதிமானாக வாழ்ந்து நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே, பணத்துக்கு ஆசைப்படாமல், உலகத்துக்கான காரியங்கள் ஆசைப்படாமல் அதெல்லாம் நான் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மாம்சத்தினால முடியாது, என்னுடைய மாம்ச பலத்தினால முடியாது, ஆவியானவருடைய பலத்தை நம்ம சார்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதில் அழகாக போடப்பட்டிருக்கு பாருங்கள், பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலன் தருகிறது. அதான் ரொம்ப முக்கியம். யோசேப்புக்கு அந்த பலத்தை கொடுத்தாரு. அவன் பாவம் நெருக்கி வந்தது, ஆனால் யோசேப்பு என்ன செய்தான்? உதறி போட்டுட்டு ஓடி போனான். ஹல்லேலூயா. அந்த பலனை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்ம பலத்தால் இடை கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு உலகத்தில் அருமையானவர்களே நாம் நிற்கிறோம், தேவ கிருபையினால் இருக்கிறோம். பவுல் சொல்கிறார் பாருங்க, பவுலே சொல்கிறாரு, என்னை நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன், ஆனாலும் அவை செய்ய விடாதபடிக்கு போராடுகிற என்னுடைய அவயங்களிலும் ஒரு மாம்ச போராடுகிற ஒரு ஆவியை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நம்ம செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு சில மாம்சத்திற்கு போராட்டங்கள் நம்ம மேற்கொள்ளும். ஆனால் அதெல்லாம் மேற்கொண்டு நமக்கு ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். கடைசியாக ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 71:9. இது எல்லாருக்கும் முக்கியமான வசனம். என்ன வசனம்னா, அந்த வசனம் எல்லாருக்கும் நிறைவேறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதிர் வயதிலே என்னை தள்ளி விடாமலும். சங்கீதம் 71:9 வாசிங்க. சங்கீதம் 71:9. முதிர் வயதிலே என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் வரும். ஹல்லேலூயா. அதனால் நல்லா கவனிங்க, எல்லாருமே வாலிப வயசில் போனோம். புது பலத்தால் புதிய கிருபை, புது கவியால் புது எண்ணெயால், புது பலத்தால் புதிய கிருபை, புது கவியால் நிரப்பிடுவே நடத்திடுவே, நூதன சாலையில் சேர்த்திடுவே, நிரப்பிடுவீர் நடத்திடுவீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். உன் பாதம் தணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன்? ஏசையா